Pot to Plates நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தீபாவளி வர்றதுனால நிறைய ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய தீபாவளி பாரம்பரிய பலகாரமான அதிரசம் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதிரசம் ரெசிபி போடுங்க அப்படினு. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதிரசம் பண்றதுக்காக இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். பச்சரிசி மாவு பச்சரிசியா வாங்கிக்கோங்க. கடைகள்ல மாவு பச்சரிசி அப்படினு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது நார்மல் பச்சரிசி மாதிரி இல்லாம நல்லா வெள்ளையா கொஞ்சம் உருட்டு சைஸ்ல இருக்கும். இதுதான் அதிரசம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பச்சரிசியை ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா போதும். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒட்ட வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு காய விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் காய வைக்காதீங்க. அரிசியில் ஈரம் இருக்கணும். ஆனால் அரிசியை உங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு மட்டும் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேன் கடியில் வச்சு காய விடுங்க. ஆனால் வெயிலில் போடாதீங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சலிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் குருணை வரும். கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப சலித்து இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. அதிரசம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே நீங்கள் அதிரசம் பண்ணணும். மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். உடச்சி விட்டிங்கன்னா அது உடஞ்சிடணும். இந்த அளவு ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் அதிரசம் பண்ணணும். அதனால் மாவை காய விடாதீங்க. இப்போ பாகு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி எடுத்ததுனால நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வெல்லத்தை நல்லா உடைச்சிட்டு அளந்துக்கோங்க. பாகு வெல்லம் அப்படின்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த வெல்லம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா உருகிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் இதை அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் பக்கத்திலே இருந்து பாகோட பதத்தை கவனிச்சுட்டே இருக்கணும். பாகோட பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு பாகை எடுத்து நீங்கள் அந்த தண்ணியில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கரையக்கூடாது. கையில் எடுத்து அதை உருட்டும் போது நல்லா உருட்ட வரணும். இப்போ இது எடுக்க வருது ஆனால் உருட்ட வரல. அதனால் திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கரெக்டான பதம். கையில் எடுத்தால் கரையாமல் அழகாக உருட்ட வருது பார்த்தீங்களா? அதாவது உருட்டும் போது நல்லா சாஃப்டான பால் மாதிரி இருக்கணும். ஹார்டாக இருக்கக்கூடாது. தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ணிவிட்டு உடனே சூட்டோடவே மாவில் ஊற்றி கலந்துருங்க. இப்போ மாவில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எள் சுக்குத்தூள் கூட போட்டுக்கலாம். பாகை ஒரே நேரமாக ஊற்றி கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ஒரு சிலர் அடுப்பில் பாகு வச்சுட்டு அதில் மாவு போட்டு கிளறுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி மாவில் பாகு ஊற்றி கலக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன்.
இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது மாவு நிறைய இருக்கிற மாதிரியும் பாகு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஊற்றி கிளற கிளற உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லா மாவையும் கலந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு இளக்கமான பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் உருண்டு வரணும். இப்போ இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதிரசம் நம்ம மாவு ரெடி பண்ண அன்னைக்கே உடனே பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 2 நாளாவது இதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதிரசம் பண்ண முடியும். அதனால் இதை மூடி அப்படியே வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து எடுத்து அதிரசம் சுடுங்க. உங்களுக்கு சூப்பராக வரும். இது மூடி எதுவும் போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு சூடாக இருக்கும். அதனால் மூடி போட்டு மூடாதீங்க. இப்போ மாவு ரெடி பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு மாவை திரும்பவும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மாவை இதில் வச்ச பதத்தில் இருந்து கொஞ்சம் இறுகி இருக்கும். அது இறுகி இருக்குது அப்படின்றதுக்காக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. நீங்கள் திரும்ப பிசைஞ்சிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் இழக்கம் கொடுத்துட்டு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ எல்லா மாவையும் இந்த அளவில் உருண்டைகளாக உருட்டி ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதிரசம் தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். அதில் ஒரு உருண்டையை வச்சுட்டு உங்களால் ஒன்று போல் கையால் தட்ட முடியும் அப்படின்னா கையால் தட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தை வச்சு இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே சமமான அளவில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஓட்டை போடாமல் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் இந்த அதிரசத்தை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அதிரசத்தை போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசம் சுட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா உப்பி எழும்பி மேலே வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிரசம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அதிரசம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அது உதிர்ந்துடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அளவு, அடுத்ததாக மாவோட அந்த ஈரப்பதம், மூணாவதாக பாகுப்பதம். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு அதிரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அதிரசம் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்மளோட அதிரசம் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் குடிச்சுதான் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டை கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு அந்த அதிரசத்தை போட்டுட்டு அது மேலே ஏதாவது ஒரு கரண்டி வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் பிரிஞ்சு வந்துடும். அதிரசம் நீங்கள் சுட்ட அன்னைக்கே உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் அதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நம்மளோட அதிரசம் தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த அதிரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.